ஹை குட்டீஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 4th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான். இன்றைக்கி சயின்ஸில் வந்து 3rd லெசன் பார்க்கலாம். சரிங்களா? 3rd லெசன் நமக்கு கொடுத்துருக்கிறது தாவரங்கள். தாவரங்கள் இருக்குண்டான ஆன்சர்ஸை பார்க்கலாமா? அதில் பச்சையமுள்ள தாவரங்களுக்கு வட்டமும் பச்சையமற்ற தாவரங்களுக்கு கட்டமும் இடுக. நமக்கு தெரியும், பச்சை கலரில் இருந்தாலே அது பச்சையமுள்ள தாவரம் தான். சரிங்களா? அந்த இதுக்கு வட்டம் போடணும். பாருங்க, இது வந்து பச்சையம் இருக்குது, இதில் பச்சையம் இருக்குது, இதில் பச்சையம் இருக்குது, இதெல்லாம் வட்டம் போட்டிருக்கும். பச்சையமற்ற தாவரம் வந்து பச்சை நிறத்தில் இருக்காது. இப்போ இதெல்லாம் பச்சையமற்ற தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், விளக்கப்படத்தில் விடுபட்டவற்றை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாவரங்களை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பூக்கும் தாவரங்கள், இன்னொன்று வந்து பூவா தாவரங்கள். சில தாவரங்கள் பூக்கும், சில தாவரங்கள் பூக்காது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூக்கும் தாவரத்துக்கு வேம்பு, நெல், வாழை இதெல்லாம் அடுத்தடுத்து பூத்துக்கிட்டே போகும். பூவா தாவரங்கள் பார்த்திங்கன்னா காளான், பாசிகள், பரணி. என்ன செய்யும், ஒன்ஸ் அது வந்து காளான் முளைச்சிச்சுன்னா அதுக்கடுத்து அதிலேருந்து இன்னொரு காளான் வராது. சரிங்களா? அப்போ அதுதான் பூவா தாவரங்கள். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள படத்தை உற்று நோக்கி சரியானவற்றிற்கு குறியிடுக. இது பார்த்தாலே தெரியும் நமக்கு காளான் வந்து பூவா தாவரம்னு பார்த்தோம். அடுத்து இது வந்து பச்சையமற்ற தாவரம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க, பச்சை நிறத்தில் உள்ள தாவரங்களில் உள்ள நிறமே பச்சையம் அல்லது டேஸ் என அழைக்கப்படுகிறது. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாசி பச்சையம் உள்ள தாவரம். பாசி இந்த தண்ணியிலலாம் பாசி படர்ந்து இருக்கும். அது என்ன தாவரம்னு பார்த்தீங்கன்னா பச்சையம் உள்ள தாவரம். அடுத்து ரொட்டி பூஞ்சை அப்படின்றது வந்து பச்சையமற்ற தாவரம். சரிங்களா? ரொட்டியில் வந்து பூஞ்சையெல்லாம் வந்துச்சுன்னா அது பச்சையமற்ற தாவரம். காளான்களால் தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்க முடியாது. இக்கூற்று வந்து சரிதான்ப்பா. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே என்னென்ன இருக்குன்னா, காளான், வேம்பு, அடைப்புக்குறி பூஞ்சை, இது வந்து நெல். இந்த அடைப்புக்குறி பூஞ்சையில் இந்த இது இருக்குது, செவர்களெல்லாம் பூஞ்சை வளரும்ல, அதுதான் அடைப்புக்குறி பூஞ்சை. ரொட்டி பூஞ்சை இது பாசிகள்ப்பா. இதில் பச்சையமுள்ள தாவரங்கள், பச்சையமற்ற தாவரங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா? பச்சையமுள்ளதுனாலே வேம்பு, நெல், பாசிகள். பச்சையமற்ற தாவரங்கள்னால் காளான், அடைப்புக்குறி பூஞ்சை, ரொட்டி பூஞ்சை. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், படத்தினை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. இதில் பாருங்கள், இலையின் எப்பகுதியில் பட்டாம்பூச்சி அமர்ந்துள்ளது. இங்கே பட்டாம்பூச்சி எங்கே இருக்குது? இது. இப்போ இலையோட இது எந்த பகுதின்னு கேட்டிருக்காங்க. இலை காம்பு பகுதியில் பட்டாம்பூச்சி அமர்ந்துள்ளது. அடுத்து, தவளை இருக்கும் இலை பகுதியின் பெயர் என்ன? தவளை இருக்கக்கூடிய தவளை வந்து இலையில் இருக்கா, அது என்ன பகுதினா இலைத்தாள்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இலைத்தாள். அடுத்து பாருங்கள், இலையின் எப்பகுதியிலிருந்து பனித்துளி கீழே விழுகிறது. இங்கேருந்து பனித்துளி கீழே விழுகுதா? இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து இலையின் நுனி பகுதி தானேப்பா. நுனி பகுதியிலிருந்து பனித்துளி கீழே விழுகிறது. நுனி பகுதி, இலை நுனி. இலையின் எப்பகுதியில் கம்பளி பூச்சி ஊர்ந்து செல்கிறது? பாருங்க, கம்பளி பூச்சி ஊர்ந்து செல்லுதா? கரெக்டாக இலையோட இந்த மாதிரி மைய நரம்பு போதா, இந்த மைய நரம்பில் தான் கம்பளி பூச்சி ஊர்ந்து செல்லுது. அப்போ அதுக்கு பேர் மைய நரம்பு. அடுத்து பாருங்கள், இலைகளுக்கு மைய நரம்பு, பக்க நரம்புகளும் வரைக. இங்கே பிளைனாக இலை கொடுத்துருக்காங்க, அதுக்கு மைய நரம்புனா இதான்ப்பா, ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தான் மைய நரம்பு. பக்க நரம்புனா சைடில் இருக்கிறது. அது எல்லா இலைகளுக்கும் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை மார்க் பண்ணுறோம். இது வந்து மைய நரம்பு, இது வந்து பக்க நரம்பு. சரிங்களா? அடுத்து, இலைகளை கொண்டு உனக்கு பிடித்த உருவத்தை உருவாக்குக. பாருங்கள், இலைகளில் இங்கே பட்டாம்பூச்சி செஞ்சு வச்சுக்கோங்களா, அந்த மாதிரி விநாயகர், இல்லை ஏதாவது மான், பறவைகள், இந்த மாதிரி இலைகளை கொண்டு நமக்கு தெரிந்த பொம்மைகளை இந்த இடத்துல நீங்கள் ஒட்டி வைக்கலாம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், கீழ்காணும் தாவரங்களில் உணவாக பயன்படும் பாகங்களை வட்டமிடுக. இப்போ வாழை மரத்தில் எல்லாமே, வாழை மரத்துலனா உணவாக பயன்படுகிறது இது எல்லாமே தான். அடுத்து பாருங்கள், தேங்காய், இங்கே தேங்காய் தென்னை மரத்தில். இங்கே பாருங்கள், தக்காளி செடியில் தக்காளி. இங்கே வெங்காயத்தாள் இருக்கா. இங்கே கீரையிலேருந்து முருங்கைக்காய், இதெல்லாம் உணவாக பயன்படக்கூடியது. இங்கே வந்து பீட்ரூட், இங்கே பார்த்திங்கன்னா மக்காசோளம், இங்கே கேரட், இங்கே பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், இது கீரை, இங்கே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. அதெல்லாம் வட்டமிட்டு காட்டணும். அடுத்து பாருங்கள், தாவரத்தின் பெயர், இங்கே உணவாக பயன்படும் பாகம் எழுந்திருங்க. வாழைப்பூனா பூ தான்ப்பா. கேரட் வந்து வேரில் முளைக்கக்கூடியது. இஞ்சி தண்டு. கீரை வந்து இலை. கிழங்குனா வேரில். சரிங்களாப்பா? அடுத்து, சந்தைக்கு போவோமான்னு கேட்டிருக்காங்க. இந்த பத்தியை படித்து இவருங்க, வேர், தண்டு, இலை, பூ, பழம், விதை. இதில் இருக்கக்கூடிய வேர் பகுதியில் முளைக்கக்கூடிய காய்கறினா கேரட், பீட்ரூட். தண்டுனா இஞ்சி, வெங்காயம். இலைனா முட்டைக்கோஸ், கீரை. பூனா வாழைப்பூ, காலிஃப்ளவர். பழம்னா வாழைப்பழம், மாதுளம். விதைனா துவரை, உளுந்து. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா? ஆன்சர் பண்ணலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராகினி தனது பள்ளி தோட்டத்தில் செம்பருத்தி மற்றும் பரணி செடிகளை பார்க்கிறாள். இச்செடிகளை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூக்கும், பரணி பூக்காது. உண்மைதானப்பா? இது வந்து செம்பருத்தி பூ பூக்குதா, பரணி வந்து பூக்காதுப்பா.
அடுத்து பார்த்தீங்கன்னா, மதனின் அம்மா மதிய உணவிற்கு காளான் பிரியாணி செய்திருந்தார். பிரியாணி செய்ய பயன்படுத்திய காளான் எவ்வகை தாவரமாகும்? என்ன வகைனா பச்சையமற்ற தாவரம் தான். அடுத்து சரியான இணையை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்களா? பச்சையமுள்ள தாவரம் புல். மற்றதெல்லாம் பாருங்கள், பச்சையமற்ற தாவரம் கொய்யா. கொய்யா வந்து பச்சையம் உள்ளது, கொய்யா கனியே பச்சை கலரில் தான் இருக்கும். ஸோ கொய்யா வந்து பச்சையம் உள்ளது. பூக்கும் தாவரம் பரணி. ஏன்னா கொடுத்துருங்க, பரணி பூக்காது, அப்போ பூக்காது தான் பரணி. அடுத்து பூவா தாவரம் நெல். நெல் வந்து பூக்கும் தாவரம். அப்போ இது மற்ற மூணுமே தவறு. சரியானது வந்து பச்சையமுள்ள தாவரம் புல் என்பது சரி. அடுத்து பூவா தாவரங்கள் மட்டும் கொண்ட குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பூவா தாவரங்கள் இதில் எந்த குழுனா பாசிகள், பூஞ்சைகள், பெரண். இது மூணுமே பூக்காதலப்பா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. இப்போ பூவா தாவரங்கள் கொண்ட குழு இதுதான்ப்பா. அடுத்தது தவறான இணையை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. இலைக்காம்பு மைய நரம்பிலிருந்து பிரியும். இலைக்காம்பு எங்கே இருக்கும்? இங்கே ஆல்ரெடி பார்த்தோமா? ஃபஸ்ட்டேவும் இலைக்காம்பு, இலை நுனி இதெல்லாம் பார்த்தோமா? பாருங்கள், இதுதான்ப்பா இலைக்காம்பு. இது இந்த தண்டு பகுதியிலேருந்து பிரிந்து இலைப்பகுதிக்கு வருதில்ல, இதுதான் இலைக்காம்பு. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது இலைக்காம்பு மைய நரம்பிலிருந்து பிரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது தவறுப்பா. சரிங்களா? மைய நரம்பிலிருந்து அது பிரியாது. மைய நரம்பிலிருந்து பிரிகிறது பக்க நரம்புகள் தான். அடுத்து இலைகள் பச்சையாக காணப்படுவதற்கு காரணம் என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் குளோரோஃபில். அடுத்து பாருங்கள், நலன் தனது வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு வாழைப்பூ வடை, காலிஃப்ளவர் பொரியல், கொத்தமல்லி துவைகள், முட்டைக்கோஸ் கூட்டு, முருங்கைக்கீரை சாம்பார் ஆகியவற்றை பரிமாறுகிறான். அவன் பரிமாறிய உணவுகளில் இலையின் உணவை சேமித்த தாவரங்களின் தொகுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலைகளில் கொத்தமல்லி இலை தானேப்பா, முட்டைக்கோஸ், அப்புறம் முருங்கைக்கீரை, இதெல்லாமே இலைகள் தான். அடுத்து பாருங்கள், சரியான இணையை கண்டுபிடி. முட்டைக்கோஸ் வந்து இலை வகை. சரிங்களா? முட்டைக்கோஸ் இலை. இதுவே பீட்ரூட்னா வேர் பகுதி, உருளைக்கிழங்கு தண்டு பகுதி, கிராம்பு விதை கிடையாது. சரிங்களா? சரியான இணை தான் இதுதான். அடுத்து பாருங்கள், காய்கறிக்காரர் கேரட், பீட்ரூட், மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், வாழைக்காய், முட்டைக்கோஸ் ஆகியவற்றை விற்று வந்தார். கவின் வேர்களில் உணவு சேமித்த காய்கறிகளை மட்டும் வாங்கினான் எனில் அவன் எவற்றை வாங்கியிருப்பான்? இப்போ வேர்களில் உணவு சேகரிக்கக்கூடியது நம்ம பார்த்தோமா? கேரட், பீட்ரூட், மரவள்ளிக்கிழங்கு. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், முகிலனின் அம்மா அவனுக்கு ஒரு தாவரத்தின் தண்டு பகுதியை சிப் செய்து கொடுத்தார் எனில் அது எதுவாக இருக்கும்? உருளைக்கிழங்கு. சரிங்களா? ஏன்னா இது வந்து தாவரத்தோட தண்டு பகுதியை சேர்ந்தது. இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தொகுத்தறி மதிப்பீடு பார்க்கலாமா? பாருங்கள், எளிதில் செரிக்கக்கூடிய உணவு எதுனா தானிய கஞ்சி. அடுத்து, ஒருவரின் ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவையான உணவுகள் எவை? இவை அனைத்தும். எதெல்லாம் தேவைன்னா, ஆற்றல் தரக்கூடியது, எளிதில் செரிக்கக்கூடியவை, அப்புறம் சுகாதாரமானவை. அடுத்து பாருங்கள், கீழ் காண்பவற்றுள் நாம் தவிர்க்க வேண்டிய உணவு எதுனா மிக சூடான உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அடுத்து, உடல் புத்துணர்ச்சி பெற நாம் எந்த உணவை உண்ண வேண்டும்? பழக்கலவை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போது கீழ்காணும் எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இட்லிப்பா, இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்து பாருங்க, மண் பாத்திரத்தில் சமைப்பதால் உணவில் உள்ள வெப்பம் மற்றும் ஈரத்தன்மை பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து, அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்றவை மண்பானை சமையல். மண்பானையில் உள்ள காரத்தன்மை உணவில் உள்ள அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து பாருங்க, மண்பானைகளில் சமைப்பதால் உணவின் தரமும் சுவையும் மேம்படுகிறது. அடுத்து, செரித்தல் எளிதாவதற்கு மண் பாத்திரத்தில் சமைக்க வேண்டும். சரிங்களா? மண்பானை சமையல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து பாருங்க, நீராவி கொடுத்துருக்காங்களா? நீராவி என்ன நிலை? வாயு நிலை. பனிக்கட்டி திண்ம நிலை. திண்மம்னாலும் திடம்னாலும் ஒன்று தான். நீராவி நீர் திவளையாதல். அதனால் என்னது அப்படின்னா, நீராவி சுருங்குதல். நீராவி சுருங்கி நீர் திவளைகளாக இருக்கும். குடிநீர் அப்படின்றது வந்து திரவநிலை. தண்ணி வந்து திரவநிலை தானப்பா. நீராவியாக மாறுதல் அப்படின்னா அது வந்து ஆவியாகுதல். நீரை கொதிக்க வச்சிங்கன்னா நீராவியாக மாறும்ல, அது வந்து ஆவியாகும். அடுத்து பாருங்கள், தாவரங்களின் வகைப்பாட்டின் அடிப்படையில் வேறுபட்டதை வட்டமிடுக. பாருங்கள், வேம்பு, மா, நெல், ரொட்டி காளான் கொடுத்துருக்காங்களா? வேம்பு, மா, நெல் மூணுமே பச்சையம் உள்ளது. ரொட்டி காளான் பச்சையம் ஒற்றது. அடுத்து பாருங்கள், பாசிகள், பூஞ்சைகள், நெல், பெரணி. இதில் பாருங்கள், நெல் மட்டும்தான் பூக்கும் தாவரம். பாசிகள், பூஞ்சைகள், பெரணி அப்படின்னா பூவா தாவரம். அடுத்து, பாசிகள் சூரியகாந்தி, ரோஜா, மல்லிகை. சூரியகாந்தி, ரோஜா, மல்லிகைனா பூக்களின் வகைகள். பாசிகள் வந்து பூக்களின் வகைகளில் கிடையாது. அடுத்து, ரொட்டி காளான், புல், காளான், பூஞ்சைகள் கொடுத்துருக்காங்களா? இந்த புல் தான் பச்சையம் உள்ளது, மற்றதெல்லாம் பச்சையமற்றது. அடுத்து, நெல், புல், பாசிகள், பூஞ்சைகள்னு கொடுத்துருக்காங்களா? அதே தான். இது எல்லாமே பச்சையம் உள்ளது, பூஞ்சைகள் பச்சையமற்றது. சரிங்களாப்பா? அடுத்து, சரியா தவறா என எழுதுக. இலையின் நரம்புகள் நீர் மற்றும் தாது உப்புகளை கடத்தும். இது சரிப்பா. இலையின் நரம்புகள் தான் இலைக்கு தேவையான நீரையும் தாது உப்புகளையும் கடத்துகிறது. அடுத்து, மைய நரம்பு இலையின் ஓரங்களில் காணப்படுகிறது.
தவறுதானப்பா. இலையின் நடுப்பகுதியில் தான் மைய நரம்பு காணப்படுகிறது. அப்புறம் இலையின் தட்டையான பகுதி இலைக்காம்பு ஆகும். இதுவும் தவறுப்பா. இலையின் முனைப்பகுதி இலை நுனி ஆகும். சரிப்பா. இலைக்காம்பு இலையை முதன்மை தண்டுடன் இணைக்கிறது. இதுவும் சரிங்களா. அடுத்து பாருங்க, உணவாக பயன்படும் ஏதேனும் ஒரு இலையின் பெயரை எழுதுக. உணவாக பயன்படும் நிறைய இலைகள் இருக்குது. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, முட்டைக்கோஸ், இதெல்லாம் உணவாக பயன்படும் இலையின் வகைகள் தான். அடுத்து தண்டு பகுதியில் உணவை சேமிக்கும் தாவரம் எதுனா வெங்காயம், இஞ்சி, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் தண்டு பகுதியில் உணவை சேகரிக்கக்கூடியது. அடுத்து உணவில் நறுமண பொருளாக பயன்படும் பூ எதுனா அன்னாச்சி பூ. பயன்படுத்துவோமா? அடுத்து பீட்ரூட் தாவரத்தின் எப்பகுதி உணவாக பயன்படுகிறதுனா பீட்ரூட் வந்து தாவரத்தோட வேர் பகுதி தான் உணவாக பயன்படுகிறது. அடுத்து உணவாக பயன்படும் விதைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. பருப்பு வகைகள், நம்ம உளுந்துன்னு எடுத்துக்கலாம், இல்லை துவரைன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் விதையாக பயன்படும் உணவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து அட்டவணை படுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம், பீட்ரூட், மஞ்சள் கொடுத்துருக்காங்களா? இதில் வேர் பகுதி உணவாக பயன்படும் தாவரங்கள்னா கேரட், பீட்ரூட். தண்டு பகுதி உணவாக பயன்படும் தாவரங்கள்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், மஞ்சள். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்க, ஊறுகாய் எம்முறையில் பாதுகாக்கப்படுகிறது? உப்பிடல் மூலம் ஊறுகாய் பாதுகாக்கப்படுகிறது. ஆமாம் தானேப்பா. அடுத்து உணவு பாதுகாப்பு முறைகள் எவையேனும் 2 பற்றி எழுதுக. ஒன்று வந்து உலர வைத்தல் எழுதியிருக்கேன், அடுத்து கொதிக்க வைத்தல் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எழுதலாம். உலர வைத்தல், இது உணவுப் பொருட்களை சூரிய ஒளியில் உலர வைப்பதன் மூலம் அவற்றில் உள்ள நீரை முழுமையாக நீக்கும். அடுத்து உலர வைத்தல்னா எதெல்லாம் உலர வைக்கலாம்? பருப்பு வகைகள், வற்றல், வடகம், இதெல்லாம் உலர வைக்கலாங்களாப்பா. எடுத்துக்காட்டுன்னா நீங்கள் வற்றல், வடகம், பருப்பு வகைகள்லாம் போட்டுக்கலாம். அடுத்து கொதிக்க வைத்தல், இம்முறையானது உணவுப் பொருட்களில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்கின்றது. எடுத்துக்காட்டு இதெல்லாம் கொதிக்க வைக்கிறோம், தண்ணி, பால், இதெல்லாம் கொதிக்க வைக்கிறோம்ல. சரி. அடுத்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்க தேவையானவை எவை? ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கணும்னா அந்த தொட்டியில் என்னென்ன போடுவோம்? பெருங்கற்கள், சிறுகற்கள், மணல், இதெல்லாம் போடுவோம் தானே. இதுதான்ப்பா. அடுத்து மழைநீர் சேகரிப்பின் நன்மைகளுள் 2 எழுதுக. எதனால் மழைநீர் சேகரிப்பு தொட்டி நம்ம அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர் மட்டத்தை அது உயர்த்துகிறது, இன்னொன்று வந்து வேளாண்மைக்கு பயன்படுகிறது. சரிங்களாப்பா. அடுத்து வகைப்படுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. பாசிகள், ரொட்டி காளான், புல், காளான், நெல். இதில் பச்சையமுள்ள தாவரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிகள், புல், நெல். பச்சையமற்ற தாவரங்கள்னா ரொட்டி காளான், காளான். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், விடுபட்டவற்றை நிரப்புக. பாருங்கள், இதில் வந்து திண்மம், இந்த பனிக்கட்டினாலே திண்மம் நிலை. இங்கே தண்ணி இருக்கா? தண்ணினா திரவ நிலை. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து ஆவியாகி மேலே போகுது, அப்போ வாயு நிலை. சரிங்களா. இப்போ அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த திரவம் வந்து வெப்பப்படுத்துவதனால இந்த ஆவியாகி மேலே போகுது. அடுத்து பாருங்கள், இந்த திரவம் வந்து உறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து உறைதல்னால அது திண்மமாக மாறிடும். திரவம் உறைதல் மூலமாக திண்மமாக மாறும். திண்மத்தை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா அது திரவமாக மாறிடும். அடுத்து இந்த வாயுவை ஆவி சுருங்க, தண்ணிலாம் ஆவியாக மேலே போயிடுச்சு, இதில் ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஆவி வந்து சுருங்கிடும். இப்போ ஆவி சுருங்குதல் மூலமாக அது மீண்டும் திரவமாக மாறிடும். சரிங்களாப்பா. இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். அடுத்து உணவு வீணாவதலை தடுப்பதற்கான வழிமுறைகளை எழுதுக. என்ன எழுதலாம்? உன்னால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள். அடுத்து அதிகமுள்ள உணவை பகிர்ந்து உண்ணலாம், இல்லாட்டி மீதமுள்ள உணவை தேவைப்படுவோருக்கு அளிக்கலாம். இந்த மாதிரி உணவு வீணாவதலை தடுக்கலாம்லப்பா. சரிங்க குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்த்ததெல்லாம் சயின்ஸ் ஒர்க் 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ.